அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த ஹேண்ட் பார்ட்டில் நாம் போடக்கூடிய டிசைனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இதுவரை என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து பார்டர்ஸ் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து திக் லைன் வரும், அப்புறம் தின் லைன், அதுக்கப்புறம் வந்து வெயின்ஸோட இந்த காம்பவுண்ட் பேட்டர்ன் போட போகிறோம். போட்டுட்டு இந்த காம்பவுண்ட் பேட்டர்ன்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய கொஞ்சம் ஸ்பேஸில் வந்து ஏதாவது ஒரு புது பேட்டர்ன் போட்டுட்டு இந்த மாதிரி 2 லைன் போட்டு மறுபடியும் ஒரு திக் லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியில் வந்து ஒரு காம்பவுண்ட் பேட்டர்ன் வெயின்ஸ் அதை அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ திக் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நீங்கள் மினிமம் வந்து 2 லைனில் இருந்து மேக்ஸிமம் ஒரு 4 to 6 லைன்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா லைன்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாட்ஸ் வச்சு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பிட்வீன் பேட்டர்ன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பார்க்குறவங்க யாருமே வந்து மோஸ்ட்லி வந்து லைக் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும்போது தான் இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷன் போகும். ஸோ நிறைய பேர் பார்ப்பாங்க, நமக்கும் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வருவாங்க. ஸோ அது மூலியமாக பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் இதை வந்து ஃப்ரீயாகவே இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நிறைய பே பண்ணி கற்றுட்ருக்காங்க. நாம் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறதால நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இங்கே பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த பேட்டர்னை பற்றி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணுறோம். ஸோ இது வந்து உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு வேணும்னா இதை போட்டுக்கலாம், இல்லை இதை விட ஏதாவது நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். பார்க்கலாம் எவ்வளோ பேர் வந்து யூனிக்காக ஏதாவது ஃபில் பண்ணி அனுப்புகிறீங்களான்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் பண்ணுறீங்க, அது வந்து அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கு. என்னால் முடிஞ்ச அளவு இனிமேல் வந்து நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நல்லா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டுறாங்க. ஸோ அது எனக்கு வந்து நல்லா தெரிஞ்சதால தான் நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் நல்லா பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஒர்க்கையும் நான் ஷேர் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு யாருடைய ஒர்க் வரப்போகுது கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஹாஃப் ஆஃப் பேட்டர்ன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா என்னால் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ண முடியல, ரொம்ப டைம் ஆகுது. ஸோ இந்த பேட்டர்னில் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இதில் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், 3 லைன் போட்டு காம்பவுண்ட் போட்டு ஜஸ்ட் டாட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ அது பார்த்தாவே தெரியும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டோ இல்லை நீங்கள் ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து செகண்ட் பேட்டர்ன். மோர் ஓவர்லி ஒரே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த பிட்வீன் அந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் வந்து ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்சியேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக டிஃப்ரென்சியேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் பேட்டர்ன் மாதிரி போட போகிறோம். இது வந்து செகண்ட் லேயர் போட்டுட்ருக்கோம். அண்ட் என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது ஸ்பெஷலி என்னாச்சுன்னா ஃபோன் வந்து ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் ஆகிட்டு வீடியோ வந்து கட்டாகி இருந்துச்சு. அதை நான் கவனிக்காமலே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து கவர் பண்ண முடியாமலே போயிடுச்சு போடும்போது. பட் மோஸ்ட்லி எல்லாமே சேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டும்போது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே மோஸ்ட்லி ஒரே பேட்டர்னாக தான் இருக்கும். அண்ட் இப்போ நான் போட போகிற பேட்டர்ன், அதாவது இந்த ஹவுஸ் பேட்டர்ன் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, இதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ண போகிற பேட்டர்ன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த பேட்டர்ன் தான், ரொம்பவே வந்து ஃபெமிலியரான பேட்டர்ன். ஸோ நான் போடும்போதே உங்களுக்கு வந்து ஒரு 2 பேட்டர்ன், ஒரு 2 லைன் போடும்போது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கெஸ்ஸிங் வந்துடும். ஓகே இவங்க இதை தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த பேட்டர்ன் தான்.
இது ஃபில் பண்ணால் இது ரொம்ப அழகாக இருக்கும். பட் இது வந்து நான் இப்போல கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடில் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதாவது லெஃப்ட் சைடில், ரைட் சைடு வந்து சின்னதாக இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது கரெக்டாக அந்த லாஸ்ட்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாட் டாட்டாக வரும். ஸோ அதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ்லேருந்து பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டாட் ப்ராப்ளம் வந்து வராது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி காம்பவுண்ட் டிசைன் போட்டுட்டு சேம் ஸ்பேஸ் விட்டுரும். ஸோ இதில் இந்த இடத்துல வந்து நம்ம ஃபில் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன், இந்த மாதிரி குட்டி குட்டி டிஃப்ரென்சியேஷன் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 லைன்ஸ் போட்டு கர்வ்டாக இதுக்குள்ளே ரோஸ் பேட்டர்ன் மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதே மாதிரியான பேட்டர்ன் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து நிறைய இருக்க மாதிரி போட்டுக்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி நிறைய இருக்க மாதிரி கொடுத்தா ஃபில்லிங் கொடுக்குற கோன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா இந்த மாதிரி நிறைய கொடுத்துக்கலாம். ஏன்னா ஃபில் பண்ணும்போது கோன் நிறைய ஸ்பெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக குட்டியூண்டு ஸ்பேஸ் தான் இருக்கும், அங்கங்கே ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்கேன். அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட்காக திரும்ப சொல்கிறேன், என்னால் வந்து ஃபுல்லாக கொடுக்க முடியல. அண்ட் இந்த இடத்துல லீஃப் பேட்டர்ன் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது தான் வந்து நம்ம ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் உள்ளே இந்த ரோஸ்க்கு பக்கத்தில் வந்து ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுத்து நம்ம முடிச்சிக்கலாம். அண்ட் இந்த செகண்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரபிள் பண்ணி போடுற பேட்டர்ன் தான் அது. ஸோ ஸ்க்ரபிள் பண்ணி போட்டுக்கலாம். ஒவ்வொரு இன்பிட்வீன் ஸ்பேஸ்லேயும் வந்து நம்ம சின்ன சின்ன டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஸோ இது வந்து ஸ்க்ரிபிள் பேட்டர்ன். ஸோ ஸ்க்ரிபிள் பண்ணி இந்த பேட்டர்னை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். வெளியில் வந்து காம்பவுண்ட் பேட்டர்ன் கொடுத்து முடிக்கிறோம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா இன்பிட்வீனில் வந்து ஒரு குட்டி தாமரை பேட்டர்ன் போட்டுக்கலாம். ஸோ லோட்டஸ் பேட்டர்ன். லோட்டஸ் போட தெரியாதவங்க தயவு செஞ்சு இதை பார்த்து கற்றுக்கோங்க, ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு மறுபடியும் போட வரல அப்படின்னா சொல்கிறேன், நீங்கள் வந்து பென்சிலில் 2 to 3 டைம்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேலேயே வந்து கோன் வச்சு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து சூப்பரான லோட்டஸ் பேட்டர்ன் போட வரும். அண்ட் இதுக்கு அவுட்டர் லேயர் எப்பவுமே வந்து ஒரு திக் லேயர் கொடுக்கும்போது தின் லேயர் கொடுத்தா தான் அந்த எலிமெண்ட்ஸ்க்கு இன் பிட்வீனில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சியேஷனை வந்து எடுத்து காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு பெரிய பெரிய பேட்டர்ன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். மோஸ்ட்லி 2 பக்கமும் கொஞ்சம் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இதுக்குள்ளே வந்து நார்மலாக வந்து நம்ம டிசைன்ஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் பிட்வீன் ஸ்பேஸ் 2 பக்கமே வந்து ஒரே மாதிரியான பேட்டர்ன் வரும். இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு இன் பிட்வீனில் லீவ்ஸ் பேட்டர்ன் கொடுத்துக்கலாம். அண்ட் இதில் லீவ்ஸ் பேட்டர்ன் கொடுக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுக்கும்போது கரெக்டாக வந்து கோன் வந்து கொஞ்சம் இது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ அப்படி ஸ்ப்ரெட் ஆனதால் எனக்கு வந்து ஃபுல்லாக மெர்ஜ் ஆகிடுச்சு. பட் நீங்கள் கொடுக்கும்போது நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பேட்டர்ன் போட்டுருக்கோம் இல்லைங்களா, டாட் டாட்டாக. ஸோ அந்த ஸ்டெம்ஸில் இந்த மாதிரி டாட்ஸ் தான் வரணும். ஸோ அதை கண்டிப்பாக நோட் பண்ணி கரெக்டாக போட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து லைன்ஸ்லாம் போட்டுட்டு நம்ம லீஃப் பேட்டர்ன் கொடுத்துடலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக வந்து போடும்போது டாட்ஸ் கரெக்டாக இந்த ஸ்டெம்ஸில் வந்து டாட்ஸ் மட்டும் வச்சு முடிச்சுக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் இதை எப்படியே விட்டால் கூட எம்டியாக நல்லா தான் இருக்கும். ஜஸ்ட் இப்படி டாட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம் நம்ம இப்போது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா
சேம் அதே தான் நம்ம மறுபடியும் ரிப்பீட் பண்ண போகிறோம். டார்க் லைன், தின் லைன் அண்ட் வெயின்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன் பிட்வீனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபில்லிங், மறுபடியும் ஒரு டார்க் லைன், தின் லைன், அதுக்கப்புறம் காம்பவுண்ட் லைன். ஸோ இதுதான் வந்து இதெல்லாம் நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாட்டம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாம். சில பேருக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இது, சில பேருக்கு வந்து பாம் தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. பட் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஸ்பேஸ் கன்சியூமிங்காக இருக்கும். அண்ட் இப்போ இந்த பேட்டர்ன் நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரிங் பேட்டர்ன் போட்டுட்டு ஃபில்லிங் கொடுத்துட்டு இதுக்கும் மேலே வந்து ஒரு டபுள் லேயர் ஃபில்லிங் மாதிரி ஃப்ளார் டைப் கொடுத்துட்டு திக் லைன் கொடுத்ததால தின் லைன் கொடுத்து வேரியேஷன் கொடுத்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து நம்ம ஒரு எலிமெண்ட் வந்து போட போகிறோம். ஸோ இது நம்ம லாஸ்ட்டாக பார்த்ததுக்கு முன்னாடி பார்த்தோம் பீகாக் பேட்டர்ன். ஸோ அதை தான் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கே வந்து ஒரு லீஃப் பேட்டர்ன் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்படி வச்சு முடிச்சுக்கலாம். பீகாக் பேட்டர்ன் ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பாமோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து ஒரு பார்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பார்ட்டோட ஃபில்லிங்கை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து நம்மளுடைய பேட்டர்ன்ஸ் எல்லாமே கரெக்டாக இப்போ என்னோடய வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வந்து எடுத்து போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பயமே இல்லாமல் போடலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதை வச்சு நீங்கள் வந்து ஃபுல் ஹேண்டே வந்து கவர் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஃபுல் ஹேண்ட் பேட்டர்ன்ஸ் இல்லைனாலும் கூட அதை நான் கண்டிப்பாக ஷுவராக சொல்லுவேன். ஸோ இந்த நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்டுறேன். ஸோ இது இன் பிட்வீனில் இந்த டிஃப்ரென்ஸ் கொடுக்க போகிறோம். மற்றபடி வந்து எல்லா பேட்டர்னுக்கும் இருக்கிற மாதிரி சேம் பேட்டர்ன் தான் வரும். அண்டு இந்த பீகாக் பேட்டர்ன் கொஞ்சம் வந்து இந்த டாட்ஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணல. அண்டு இந்த டார்க் லைன் இதெல்லாம் போடலை. அண்ட் காம்பவுண்ட் பேட்டர்ன் போடலை. ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக ஃபில் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த வீடியோ எடுக்கும்போது ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி டார்க் லைன்ஸ் இந்த மாதிரி இந்த பிகினிங் மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு நான் அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து டபுள் லேயர் டார்க் லைன் வந்து நான் கொடுத்து கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்சியேஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கே வந்து நம்ம எலிஃபண்ட் பேட்டர்னை யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், இது நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது தான் எலிஃபண்ட் பேட்டர்ன். உள்ளே வந்து ஃபில்லிங் கொடுக்கணும். ஸோ அதனால தான் வந்து அந்த மாதிரி கலர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம லேயராக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட் பேட்டர்ன் போட்டு அகெயின் ஒரு ஃபில்லிங் கொடுத்துடலாம். ஓகே ஃபைன், நானே வந்து கலைச்சிட்டேன். ஸோ போடும்போது இந்த மாதிரி ஆகும். இது கையிலனா நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம், கலர் ஸ்ப்ரெட் ஆகாது. பட் நியூஸ் பேப்பர் இது வந்து A4 ஷீட் அப்படின்றதால கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம எதுவும் இது பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்லி போடும்போது கவனமாக போடுங்க. என்ன மாதிரி வந்து கலைச்சி விட்டுறாதீங்க. அண்ட் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி A4 ஷீட்ஸில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து தெரியலாம், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, அந்தளவுக்கு லுக்காக தெரியல அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் அப்படியே கையில் போட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சுன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம கையில் போடும்போது A4 ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதால ரொம்ப ப்ரொஃபஷ்னல் லுக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் நீங்கள் போடும்போது. அண்ட் இது ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ காட்டுறேன். பாருங்கள், ஸ்டார்டிங்லேருந்து நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு இதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக ஒரு வாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இது இந்த டாட்ஸ் வந்து நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் ஃபில் பண்ணுறேன். கையில் போடும்போது நம்ம கண்டினியூஸாக போடுவோம், ஸ்டாப் பண்ணிலாம் போட மாட்டோம். இது கேமரா அப்படின்றதால ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வந்து டைம் கன்சியூமிங்காக நான் வந்து இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி பண்ணுறேன். ஸோ எப்பயுமே ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் போட்ட பேட்டர்னில் கரெக்டாக ஃபில்லிங் நீங்கள் நினச்ச மாதிரி கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. பை ஃபார் நவ்.